जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम। जय श्री राधा गोपाल जी करणम। जय गौरंग महाप्रभु नित्यानंद करणम। जय श्री रूप रघुनाथ करणम। जय श्री प्रभुपादी महाराज करणम। என் குருநாத கரணம். தொடர்ந்து பகவத்கீதை ஸ்ரீமபாகவதம் கவனிப்போம். கிளாஸுக்கு முதல் கூட அனைத்து போதும் முடியும் ஒன்று படிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம், Canto 1, Chapter 5. Text, Sneha Mataji? 35, okay. Yat atra kriyate karma bhagava paridoshanam jnanam yat tat adinam hi bhakti yoga samanvidam. படிக்கிறீங்களா ப்ரோ? यत् अत्र क्रियते कर्म भगवत् परितोषण ज्ञानं यत्तत् अधीनं हि भक्ति योगा समन्वितम्. कल्याण मदी जी படிக்கிறீங்களா ப்ரோ? यत् अत्र क्रियते कर्म भगवत् परितोषणम् ज्ञानं यत्तत् अधीनं हि भक्ति योगा समन्वितम्. படிங்க. यत् अत्र क्रियते कर्म भगवत् परितोषणम् ज्ञानं यत्तत् अधीनं हि भक्ति योगा समन्वितम्. यत् எதுவாகிலும் அத்ர இவ்வாழ்வில் அல்லது உலகில் கிரியதே செய்யப்படும் கர்மா செயல் பகவத் பரமபுருஷ பகவானுக்கு பரிதோஷனம் திருப்திக்காக ஞானம் அறிவு எத்தத் அவ்வாறு அழைக்கப்படுவது அதீனம் சார்ந்துள்ள ஹி நிச்சயமாக பக்தி யோகா பக்தி ரசமாக சமன்விதம் பக்தி யோகத்துடன் பொருந்தும்படி இணைக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பு. இங்கு இப்பிறவியில் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எச்செயலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டு என அழைக்கப்படுகிறது. மேலும் அறிவு என்று அழைக்கப்படுவது இந்த பக்தி யோகத்துடன் இணை பிரியாததாக ஆகிவிடுகின்றது. ஸ்ரீமதி. Whatever work is done here in this life for the satisfaction of the mission of the Lord is called Bhakti Yoga or transcendental loving service to the Lord, and what is called knowledge becomes concomitant factor. Thank you, Mataji. Yat atra kriyate karma bhagavat paridoshanam jnanam yat tat adinam hi bhakti yoga samanvidam. Okay, Hare Krishna. பிரபு பண்ணிட்டு பிரபு, இந்த ஸ்லோகம் யார் பேசுறாங்க? இப்போ யார் பேசியிருக்காங்க? மகேஷ் பிரபு ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த கேரட் இப்போ இதெல்லாம் யார் பேசுகிறாங்க? யார் கேட்குறா? வியாசர் வந்து கேட்குறாரு. பேசுறது நாரத முனி. நாரது வந்து இங்கே வந்து குரு, வியாசர் வந்து இங்கே வந்து சிஷ்யர். ஓகே, சரி. இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ பக்தி தொண்டு பற்றி தான் போகுது. முடிஞ்சிருக்கு. நான் வந்து
இன்றைக்கி இந்த ஸ்லோகம் நல்லா என்ன பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இப்பிறவியில் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எச்செயலும் பக்தி யோகம். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு மேலோட்டமான விஷயம் தான், ஆனால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்லோகத்தில் என்னதுன்னா, இந்த லைஃப் டைமில் இந்த பிறவியில் வாட் எவர் ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாலும் பகவானின் திருப்திக்காக, ஓகேவா, ஆணுக்குள்ளேச சங்கல்பம், பக்தி ரசாம சிந்து அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. அதாவது என்னன்னா, அந்யா விலாசாத சுன்யம் ஞான கர்ம அனாபிரிதம் ஆணுக்குள்ளியான கிருஷ்ணா அனுசீனம் பக்தி உத்தமம் பக்தி வந்து என்னென்னா ஆணுக்குலமான, அதாவது ஃபேவரபிள், பகவானுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி செய்கிறது. ஓகேவா, பகவானுக்கு பிடிச்சிருக்கிறது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரக்டாக தெரியாது. மதஜி டேரக்டாக அவருக்கு என்ன பிடிக்குன்னு, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும்னா த்ரூ குரு மூலிமா, சாது குரு வைஷ்ணவா. ஓகே மதி, சாது குரு வைஷ்ணவ பக்தர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி செய்கிறது, அதுபடி ஃபாலோ பண்ணுறது தான் ஆணுக்குள்ளியமான சேவை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான பகவானை திருப்திப்படுறதுக்காக என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே இப்பிறவியில் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எச்செயலும் பக்தி யோகம். அதுதான் பக்தி யோகம். பக்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவானை ப்ளீஸ் பண்ணணும், பகவானை திருப்திப்படுத்தணும். நம்மளை திருப்திப்படுத்துறது செகண்டரி தான், அதுதான் பக்தி யோகா. நம்மளை திருப்திப்படுத்து அது என்னது, இது மாயா. ஓகே, ஒரு பேர் இருக்கு என்னது? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, பகவான் திருப்திப்படுத்துறது பக்தி, நம்மளை திருப்திப்படுத்துறது நம்மளை திருப்திப்படுத்துன்னு என்னது? காமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை திருப்திப்படுத்த செய்யும் போது அது வந்து லஸ்டி டிசையர், அது ஆசை. ஓகே, பகவான் திருப்திப்படுத்தும் போது அது வந்து பக்தி. ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டு என அழைக்கப்படுகின்றது. ஓகே, மேலும் அறிவு என்று அழைக்கப்படுவது இந்த பக்தி யோகத்துடன் இணை பிரியாத ஆகிவிடுகின்றது. ஓகே, இதில் புறப்பட்டில் சொல்கிற நடுவில் இடத்துல, ஆனால் உண்மையில் பக்தி யோகம் கர்ம மற்றும் ஞான ஆகிய இரண்டுக்கும் மேற்பட்டது. ஓகே, பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து இங்கே வந்து இல்லை, அதுக்கு பியாண்ட் அந்த ரெண்டு விஷயத்துக்கு தான், பியாண்ட் த ரெண்டு விஷயத்துக்கு மேலே தான் பக்தி இருக்குன்னு. அந்த ரெண்டு விஷயம் என்னதுன்னா கர்ம அண்ட் ஞானா. நீங்கள் அந்த ஸ்லோகம் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம என்ன சொன்னேன், அந்யா விலாசா சுன்யம் ஞான கர்ம அனாபிருத்தம். ஜெய் ஜெகநாத் பலி சுபத்ரா மகாராணிக்கு. அந்யா விலாசா தான் என்னதுன்னா அதர் டிசையர், அதாவது தேவையில்லாத ஆசைகள், மெட்டீரியல் டிசையர், இதான் அந்யா விலாசா. ஓகே, அந்யா விலாசான்னு தேவையில்லாத ஆசைகள். அந்யா விலாசா சுன்யம் மீன்ஸ் என்னதுன்னா அது வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணணும். அந்யா விலாசா சுன்யம் ஞான கர்மா. ஞானம்னா வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ஞானம் வாட் இஸ் ஞானம்? ஞானம்னா என்னது? ஞானத்து மூலிமா நம்ம வந்து என்ன கற்றுக்குவோம்? ஞானம்னா வந்து இங்கே என்னதுன்னா கடவுளை வந்து ஒளியாக ஜோதியாக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்ல, இதுதான் ஞானம். ஒன்று வந்து கடவுள் தூணில் இருப்பார், துருமில் இருப்பார் சொல்கிறாங்களா, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, இந்த நேச்சர் இஸ் த கடவுள், இதெல்லாம் நாலேஜு. நான் இங்கே மட்டும் இல்லை வேறு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அந்த மாதிரிலாம் நினைக்கிறதா, இதெல்லாம் வந்து ஞானம். ஓகேவா, ஞானம் அண்ட் கர்மானா என்னென்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது, ஏதாச்சும் எதிர்பார்த்து பலன் செய்யுது. இந்த ஞானமும் இந்த கர்மாவும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்தி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? பலனை எதிர்பார்த்து செய்கிறதும், பிறகு வந்து கடவுள் வந்து யாருன்னு தெரியாமல் ஆனால் நிறையா வகை நாலேஜ், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்குது, அது வந்து ஞானம். இந்த ஞானமும் சரி, இந்த கர்மானா ஃப்ரூட் எஃபெக்டிவிட்டி, அதாவது பலனை எதிர்பார்த்து செய்யுது, இது ரெண்டுமே பக்தி கிடையாது. ஓகே, பக்தி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது. இந்த பக்தி வந்து என்னதுன்னா பகவானுக்கு ஆணுக்குள்ளியான கிருஷ்ண அனுசீலம், பகவானுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, நம்மளோட பிரச்சனை இருக்குது, ஆனால் இப்போ என்ன செய்யணும்? ஓகே, இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, புரோபாட் என்ன சொல்கிறாரு, ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க? ஓகே, காம் அண்ட் சான் ஹரே கிருஷ்ண மந்திரா ஜம் பண்ணணும், தென் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும், தென் வாங்க சேவை செய்யணும், ஜஸ்ட் ஃபாலோ. இஸ் த பக்தி. நான் வந்து செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அது வந்து கர்மா, அது பக்தி கிடையாது. முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காலங்கள் போக 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 நம்மளோட மைண்ட் செட்டை மாறணும். அது மாறாமல் இருந்துச்சுன்னா அது நம்ம பக்திக்குள்ளே வரலன்னு அர்த்தம். ஓகே, தென் ஒன்றும் இடத்துல ஆனால் கர்மமும் ஞானமும் பக்தி யோகத்தை சார்ந்துள்ளது. எஸ், இந்த கர்மாவும் ஞானமும் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பக்தியில் வந்து அது ரெண்டும் பக்தி சார்ந்து தான் இருக்குது.
இப்போ ஞானம் இருக்குல்ல, நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு கிடைச்சாதான், இப்போ ஜோதி இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்லி பகவான்கிட்ட வர முடியும். அறவே நாலேஜ் இல்லைன்னா நம்ம பகவான்கிட்ட வர முடியாது, பக்தி செய்ய முடியாது. அண்ட் ஆல்சோ கர்மா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பலனை பார்த்தாச்சும் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் சொல்லி நம்ம வந்து சுத்த பக்தி பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இந்த கர்மா ஞானமும் பக்தி பாதைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் இந்த கர்மாவும் ஞானமும் பார்த்திங்கன்னா அது ரெண்டும் தான் உத்தமமான பக்தி கிடையாது, டாப் மோஸ்ட் பக்தி கிடையாது. டாப் மோஸ்ட் பக்தி வந்து பார்த்திங்கன்னா அன்கண்டிஷனல் லவ், எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யுது, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுது, அதான் பக்தி யோகா. ஆனால் அட்லீஸ்ட் கர்மா அண்ட் ஞானம் அப்படி இருந்தால் தான் அட்லீஸ்ட் உள்ளே நம்ம வர முடியும். சரி எதுவோ கூப்பிட்றாங்க, இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வருவோம். ஞானம் நாலேஜ் தேடுறதுக்கு மைண்ட் வருது பார்த்தீங்களா, உள்ளே வருவோம். ஒன்று கர்மா எதிர்பார்க்க பலன், சரி பலனை எதிர்பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, நாங்கள் வரேன். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் நம்ம உள்ளே வரணும். தென் சொல்லி நம்ம வந்து பியோர் பக்தியை வளர்த்துக்கணும். ஓகே, அப்போ ஏனெனில் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே இந்த நோக்கமாகும். அல்டிமேட் கோல் வந்து என்னென்னா பகவானை வந்து திருப்திப்படுத்தணும், பகவானை வந்து ப்ளீஸ் பண்ணணும். அதுதான் வாட் எவர் ஆக்டிவிட்டி என்ன செய்தாலும் பகவானை வந்து திருப்திப்படுத்தணும். தென் பகவான் தமது மகன்களாக ஜீவராசிகள் வாழ்வின் வகை துன்பங்கள் அனுபவிப்பதை திரும்பவில்லை, அவர்கள் அனைவர் திரும்பி வரும் தன்னுடைய வாழ்வினும் என்று அவர் விரும்புகின்றார். ஓகே, எதுக்காக பக்தி தொண்டு வந்து பகவான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு, எதுனா என்ன காரணம் பரணி, எதுக்காக பக்தி காரணம் சொல்ல மாதாஜி? பகவான் அடையணும். ஓகே, எதுக்காக பக்தி? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லோகம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகவத்கீதையும் சரி, நிறைய சாஸ்திரங்களும் சரி, நிறைய புராணங்களுடைய நிறைய ஸ்டோரிஸ் தெரியும். நிறைய ஸ்டோரிஸ் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லா கதையிலையும் எல்லா ஆன்மீக ஸ்டோரிலையும் ஒரு பக்தர் இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார், இல்லைனா ஒரு டிவோட்டி இருப்பார், ஒரு நான் டிவோட்டி இருப்பார். எல்லா கதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்திங் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸில் இந்த கதையிலலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சரி என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கதையில் நிறைய தத்துவங்களுக்கு, ஆனால் பேசிக்கான ஒரு தத்துவம் வந்து என்னது எல்லா ஸ்டோரிலையும்? கல்யாணி மாதாஜி, தெய்வம் இருக்கிறாங்களா? வேறு எல்லா கதையிலையும் பல டாபிக்ஸ், பல தத்துவங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனால் அந்த பேசிக் விஷயம் வந்து என்னது? என்ன கொஞ்சம் மோரல் மேலே சொல்லிட்டீங்க. நம்ம டிவோட்டி வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நல்ல கெட்டது தான், பட் வந்து நம்ம மோரல் மாதிரி போயிடக்கூடாது. சொல்லுங்கள் கிருஷ்ண ஜெயதி குருவோம். எல்லா கதை நிறைய கதை இருக்குது, நிறைய தத்துவங்களுக்கு. ஆனால் எல்லா கதையிலையும் பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயம் ஒன்று இருக்குது எல்லா கதையிலையும். அது என்ன கதையாக, அது ஜெகநாத கதையாக இருந்தாலும் சரி, பாண்டுரங்க கதையாக இருந்தாலும் சரி, அது கிருஷ்ண கதையாக இருந்தாலும் சரி, எந்த கதையாக இருந்தாலும் சரி, பேசிக் விஷயம் ஒன்று இருக்குது எல்லாத்துலேயும். ஈவன் சிவபெருமானுடைய அடியார்கள் கதையாக இருந்தாலும் சரி, ராமானுஜாச்சாரியருடைய ஆழ்வார் கதையாக இருந்தாலும் சரி. சேஹாமதி, பட் இது வெரி பேசிக் திங்ஸ். பகவான் சுப்பீரியர் காட். வேறு வந்து வேறு வெரி சிம்பிள் திங்ஸ் தான். பிரஜா மாதாஜி, கிருஷ்ண ஜெயதேவோ ஜெய சுபத்ரா மகாராணிக்கு கிருஷ்ண ஜெயதேவோ சொல்லுங்க, நாங்கள் கூறுங்கள் ப்ரோ. ரொம்ப பேசிக்கான விஷயம் எல்லா கதைக்குள்ளேயும் இருக்கு. சொர்க்கம் நடக்குமா? துன்பமே இன்பமும் இருக்கு. ஓகே, ஆனால் பத்தலை ப்ரோ, பண்ணிடு ப்ரோ. சாந்தி மாதாஜி, ப்யூரிஃபை ஆகுறதா? இல்லை ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது என்ன, எல்லா கதையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கதையிலும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஒரு ஹீரோ இருப்பார், இல்லைன்னா ஒரு பக்தர் இருப்பார், இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும். எல்லா கதையிலும் அப்படி தான் இருக்கும். இல்லைனா வந்து அவங்களை நிறைய சோதிப்பாங்க, நிறைய இது பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணி வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கதைகள் இப்படி தான் இருக்கும். இதுதான் பேஸ். ஆனால் இந்த எல்லா பேஸ்லேயும் இன்னொரு பேஸ் இருக்குது, பேஸ்மேனுக்கு. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சு சொல்லுங்கள் மகேஷ் ப்ரோ. தர்மம், அதாவது வந்து என்னென்னா, இன் நாட் திஸ் பாடி, நம்ம இந்த உடம்பு இல்லை,
நம்ம இஸ் ஆத்மா. ஓகேவா மதுஜி? நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம இது ஆத்மா. யூ நாட் திஸ் பாடி. நம்ம இந்த ஆத்மா, நம்ம இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்புன்னு நினைக்கும் போது தான் நமக்கு எல்லா வகையான பிரச்சனையும் வருது. தட்ஸ் வை மதுஜி கிருஷ்ண கதையில் தான் அல்டிமேட் நாலேஜ் கிடைக்கும். மற்ற எந்த கதையிலும் உங்களுக்கு அல்டிமேட் நாலேஜ் கிடைக்காது. பாகவதம் இஸ் த அல்டிமேட் நாலேஜ். எல்லா நாலேஜ் கொடுக்குது. தட்ஸ் வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு பாடி, இந்த பாடிக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா, அந்த ஆக்டிவிட்டியில் மாட்டிக்கிட்டோன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவோஷனுக்குள்ள கொண்டு வராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பாடியோட நீட்ஸ் நிறையா இருக்கும். காம, குரோதா, லோபா, மோகா, மதம், ஆச்சரியா. தென் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபங்கள், பொறாமைகள் நிறையா இருக்கும். தென் ஆல்சோ நிறைய வகை ஆக்டிவிட்டி செய்வோம், ஆசைகள் இருக்கும், நிறைய இருக்கும். இதெல்லாம் பாடி, இந்த உடம்பு. நாளைக்கு இந்த உடம்பு வந்து மார்ஜோரியில் வந்து செத்து போய் அங்கே வந்து நம்ம கடைசியாக வந்து சூறாக்கு மத்திய சைன் வைக்கும் போது இந்த பாடியோட சம்மந்தப்பட்ட எல்லாமே முடிஞ்சாங்க. உண்மையிலேயே சாந்தி மதுஜி முடிஞ்சு எல்லாமே. ஆனால் இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துலேருந்து இந்த பாகவத்தோட மெயின் பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஆத்மா. ஏன்னா நம்மளோட ஜேர்னி வந்து ஆத்மா தான். நம்மளோட ஜேர்னி பாடி கிடையாது. இந்த பாடியை வந்து புதைச்சிட்டு திருப்பி இன்னொரு பாடி மண்ணிலேயும் திரும்பி புதுசாக மலைச்சி வருவோம் பொறுப்போ வராது. நம்மளோட மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆத்மா தான். ஆத்மா இஸ் த நம்ம தான் அந்த ஆத்மா. ஆத்மா பற்றி தான் நம்ம இங்கே வந்து ஃபுல் ஜேர்னி. அதனால தான் வந்து எல்லா கதையிலையும் வந்து ஆத்மானு உணர்ந்தவங்க தான் யார் வந்து ஐ நாட் திஸ் பாடி, ஐ ஆம் த சோல் அப்படின்னு உணர்ந்தவங்க மட்டும்தான். இந்த கதையில் நிறைய ஸ்டோரிஸ் வந்து பகவானோட பக்தியில் வந்து எவ்வளோ சேலஞ்ச் வந்தாலும், எவ்வளோ வகையான பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வர முடியும். பிகாஸ் காரணம் நம்ம வந்து ஆத்மான்னு யார் உணர்கிறாங்களோ, ஆத்மான்னு யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பகவானை ரியலைஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆத்மான்னு யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பகவான் ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜீவேரு சொருபாய் நித்தியர கிருஷ்ணதாஸ். நம்ம வந்து ஆத்மா பகவானுடைய நித்தியமான தாசர். தென் அச்சிந்தியா, பகவான் வந்து அச்சிந்திய சக்தி, அதாவது வந்து ஃபுல் பொட்டன்சி. பகவான் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. அவர் வந்து ஆனந்தமயா, இஸ் அ வெரி ப்ளீஸ்ஃபுல், ஆனந்தமான சந்தோஷமான உள்ளவர். தென் எப்போ நம்ம ஆத்மா நம்ம உணர்றோமோ தென் பகவானோட சக்தி நம்ம உணர முடியும். பகவான் சட் சிட் ஆனந்த. சட்னா நித்தியமானவர், இட்டர்னல். சிட்னா சட்னா நித்தியம், சிட்னா வந்து ஸ்பிரிச்சுவல். சிட்னா ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமயமானவர். அண்ட் ஆனந்தனா ப்ளீஸ்ஃபுல், சந்தோஷமானவர். பகவான் எப்படி இந்த 3 குவாலிட்டி இருக்கோ நம்மளும் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். பகவான் நம்மளுடைய அங்கம், நம்ம பகவானுடைய அங்கம். பகவான் வந்து நெருப்புனா நம்ம சாதம் தீப்பொறி. அப்போ எப்போ நம்ம வந்து ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் த சோல் உணரணுமோ அப்போ பகவான் எப்படி சட்டோ நம்மளையும் சத்துனா நம்மளும் நித்தியமானவங்க. பகவான் எப்படி சீட்டோ நம்மளும் சீட், நம்மளும் வந்து ஸ்பிரிச்சுவலானவங்க. பகவான் எப்படி ஆனந்தா நம்மளும் வந்து ஆனந்தமானவங்க, நம்மளும் ப்ளீஸ்ஃபுல், நம்மளும் ஆன்மீகமானவங்க, நம்மளும் வந்து சந்தோஷமானவங்க. இந்த 3 குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம ஏன் வந்து நம்ம துன்பப்படுறோம்? பிகாஸ் நம்ம வந்து பாண்டேஜ் இன் 3 மூட் ஆஃப் த நேச்சர், சத்வம், ரஜோ அண்ட் தமோ. இந்த 3 குணம் தான் நம்மளை வந்து பாடுபடுத்துது. இப்போ இந்த 3 குணத்திலேருந்து நம்ம வெளியே வரணும். இந்த 3 குணத்திலேருந்து சத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம், மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த பேஷன் அண்ட் மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். இப்போ நம்ம வந்து மூட் ஆஃப் த குட்னஸ் கூட கிடையாது, நம்ம மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ் அண்ட் மூட் ஆஃப் த பேஷன், ரஜோ குணம் தமோ குணம் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் பக்தி வந்து நம்மளுக்கு சலிப்பு தட்டுது, சில சமயத்தில் போரிங் ஆகுது. அதே சேம் டைம் சமயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக ஆகும். ரொம்ப எடுத்தோன்னே எல்லாமே ஸ்பீடாக கிடைக்கணும். இதெல்லாம் ரஜோ குணம். தட்ஸ் த ப்ராப்ளம். இந்த ரஜோ அண்ட் தமோ குணம் இது ரெண்டும் இருக்கும் போது நம்மளோட டிவோஷனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் டிவோஷனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாய் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஓகேவா? தென் அதை ஆரம்பிக்கும் போது தான் தென் நம்மளோட டிவோஷனல் பக்தி ஆரம்பிக்குது. அதை நம்ம எந்த மூட்ல இருந்தாலும் சரி, நம்ம மூட் ஆஃப் இக்னோரன்ஸ் இருந்தாலும் சரி, வந்து நம்ம தமோ குணம் ரஜோ குணம் இருந்தாலும் சரி, நம்ம எந்த கண்டிஷன் இருந்தாலும் ஜஸ்ட் சாண்ட் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. தென் அப்போ தான் வந்து பக்தி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். வித்தவுட் பக்தி நம்ம பகவானை புரிஞ்சிக்க முடியாது. பகவானை புரிஞ்சிக்கல என்ன நடக்கும்? சரி, பகவானை புரிஞ்சிக்கல, சாந்தியமாக சொல்லுங்கள். பகவானை புரிஞ்சிக்கல என்ன நடக்கும்? பகவான் தெரிஞ்சிக்கல,
நம்ம பாடுன்னு நம்ம வாழ்க்கை லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கோம். என்ன நடக்கும்? தப்புங்க எங்கே நடக்கும்? நம்ம பண்ணுவோம். அதாவது கடவுள் இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கைடு இல்லைன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை, நம்மளைய வந்து கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தலைக்கால தெரியாமல் நிறையா போவோம் நம்ம. ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாமே ஓகேவாக இருக்க, நம்மளுக்கு கீழே கேட்க ஆள் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வண்டி வந்து வேகமாக வேறு எங்கேயோ போவோம். தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பாடிக்கு சம்மந்தமான என்ஜாய்மெண்ட்டில் ஈடுபடுறோமோ, இந்த பாடிக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. பாடியை என்ஜாய்மெண்ட்டுக்கு, இந்த மனசு என்ஜாய் படுத்துறதுக்கு பகவான் தவிர்த்து நம்ம எந்தெந்த ஆக்டிவிட்டியில் போகிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மேந்திரிய பிரீத்தி வச்சா தாரே போலே காமா. ஆத்ம இந்திரியா ஆத்மாவுக்கு ஆத்மாவோடைய பாடியோட நீட்ஸுக்கு என்னென்ன பண்ணுறோமோ எவ்ரிதிங் இஸ் த சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. விகர்மா, கர்மா, ஆகர்மா அண்ட் விகர்மா, 3 கர்மா இருக்குது. ஓகேவா? கர்மா மீன் ஆக்ஷன், விகர்மானா வந்து சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, ஆகர்மானா சாஸ்திரத்தை சொல்லாத செய்கிறது, சாஸ்திரத்தில் சொல்கிறத செய்கிறது, அதான் வந்து ஆகர்மா. விகர்மா மீன்ஸ் சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, சொல்லாத செய்கிறது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும் எப்போ? நம்ம வந்து கேள்வி கேட்க ஆள் இல்லை, நம்ம வந்து நம்ம பாட்டுக்குன்னு போகிறோம், நம்ம என்ன வேணால் பண்ணுறோம். தென் எல்லா வகையான ஆக்டிவிட்டியும் நம்மளுடைய பாடியை சந்தோஷப்படுத்தணும், நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ மச் என்ஜாய்மெண்ட். அது என்ன ஆகுனா, இப்போ நம்ம கையில் ஒரு புண்ணு இருக்குது, சாந்தி மாதிரி இப்போ கையில் புண்ணு இருக்குது, சொரியும் போது எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். சுகமாக இருக்கும். உண்மையிலே கல்யாணம் வந்துச்சு, சொரியும் போது நல்லா இருக்குமா இல்லையா? சொரிந்த பிறகு என்ன ஆகும்? பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும், பெருசாகும் புண்ணு. அதே போல் என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வெரி நைஸ், நல்லா இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கும். தென் பின்னாடி பெருசாக வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே, அதான் பதாம் விப்பதாம். எவ்ரி ஸ்டெப், எவ்ரி சிச்சுவேஷன், எவ்ரி டைம் டு டைம் நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. அதனால தான் ஹரிநாமவை கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிர் அந்நேதா. பிகாஸ் நாஸ்தியவை ஏன் 3 வாட்டி சொல்கிறாங்கன்னா, எந்த ஸ்லோகமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உலகத்தில் எந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் வரிசைப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தில் 3 விஷயத்தை ஒரே வார்த்தையை 3 வாட்டி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் நாரதர பஞ்சரத்திரத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. நாஸ்டியேவ கதிர் அந்நேதா. அதாவது ஹரிநாம கேவலம். அதாவது ஹரிநாமம் தான் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன். கலோ நாஸ்டியேவ 3 நாஸ்டியேவ சொல்கிறாங்க. வா, என்னது அது? என்ன அர்த்தம்? சேம் அது so many time I told this sloga Mataji. There's nothing else than chanting. To free yourself, you must chant Harinam. Okay, must chant. Why நாஸ்டியேவ 3 times Mataji? அந்த 3 டைம்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது. மோத நாஸ்டியேவ நோ ஞான கர்ம அண்ட் யோகா. நோ நாஸ்டியேவ மோத இது வந்து நோ ஞான தேவையில்லாத ஞானங்கள் தேவையில்லை. 2வது நாஸ்டியேவ வந்து நோ கர்மா, எந்த பலனையும் எதிர்பார்க்க தேவையில்லை. தென் 3வது நாஸ்டியேவ நோ யோகா, எந்த வகையான யோகா எதுவும் தேவையில்லை. only chant ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. திஸ் த மெயின் பாயிண்ட். ஞான கர்மா அண்ட் யோகா, இதான் இந்த 3 நாஸ்டியத்துக்கு தான் அதான் அர்த்தம். ஜஸ்ட் நம்மளுக்கு கலியுகத்தில் ஒன்லி ஒரே ஒரு ஹியூமன் பீனாக நம்ம மனுஷ பிரிவை எடுத்திருக்கோம். ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே கோல் வந்து என்னதுன்னா, நம்ம பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட், திருப்பியும் பகவான் லோகத்துக்கு போகணும். அதுதான் பக்தி யோகத்தோட ஒரே கோல். அந்த பக்தி வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா, மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரிநாமத்து தான். இந்த ஹரிநாமத்தை நீங்கள் வந்து சான் பண்ணாதான் தென் அதுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லா ஆக்டிவிட்டியும். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணலன்னா இது நத்திங். எல்லாமே சொல்லுங்க கல்யாணம். கூட்டமாக சேர்ந்து சொல்லமா ப்ராப்ளம் ஆகுதா, தனியாக சொல்லாமல் ப்ராப்ளம் ஆகுதா? எஸ் எஸ்
100 சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் நீ 5 வருஷம் கூட அதே மாதிரி தான். எஸ் மாதாஜி, பிகாஸ் அவர் செல் இஸ் பேஷண்ட் மாதாஜி. நம்ம பேஷண்ட் ஹரிகிருஷ்ணன் வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ ஹரிகிருஷ்ணன் வந்து யார் சொன்னா மாதிரி எங்கேயாச்சும் போட்டிருக்கா 5 வருஷம் ஆகணும்னு போட்டிருக்கா? கரையே நோ நோ. அப்படிப்பட்ட சௌகரிய முனி வந்து 60,000 வருஷம். அதாவது ட்ரீட்மெண்ட் கரெக்டு. நம்ம ஒழுங்காக எடுத்துக்கிறோமா? யாராச்சும் அந்த மாதிரி அது மாதிரி சொல்லும் போது சீரியஸாக இருக்குது வேற. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஹரே கிருஷ்ணன் சாண்டிங் பண்ணுறோம், எனக்கு 10 அபராதம் சொல்லுங்கள் புக். இல்லை நான் உங்களுக்கு கேட்குறதுன்னு கேட்கல. நான் யாருக்கு வந்து சாண்டிங் சரியாக வரலையோ ஓகே டவுட்டை கிளியர் பண்ணுறது வெரி குட். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா 10 அபராதம் சொல்லுங்கள். 10 அபராதம் எங்கே இருக்கணும்னா புக்கில் இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணும்? 10 நாம அபராதம் எங்கே இருக்கணும்? அப்போ நம்மளுக்கு குற்றங்களே அபராதம் ஒஃபென்ஸே நம்மளுக்கு தெரிலனா தென் எப்படி சாண்டிங் வரும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டுறீங்க, திடீர்னு பார்த்தா கிராக் ஆகுது, திடீர்னு திருப்பி உடச்சி கட்டுறீங்க, திருப்பி பார்த்தா கேட்காது. ஏன் கிராக் ஆகுதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு மண் சிமெண்ட்டும் போட்டு சரி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஓகே மாதிரி அப்படி நாம அபராதம் தெரிஞ்சாலும் அதுக்கு உண்டான தத்துவங்கள் புரியணும், நாமத்தோட தத்துவங்கள் தெரியணும். செகண்ட் திங்ஸ் தத்துவங்களில் வந்து நாமம் வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் மூணு டைப்பாக பிரியுது. நாம அபராதம் இல்லை நாம அக்ஷரா, ரெண்டாவது நாம பாஷம், ஏன்னா 3வது சுத்த நாமம். இப்போ சுத்த நாமத்துக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சுத்த நாமம் வந்து பகவானோட ஸ்பிரிச்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டிரான்சென்டென்டல், இது ஸ்பிரிச்சுவல். அப்ராகிருத வஸ்து. ஓகேவா? நம்ம வந்து பிராகிருத வஸ்து மீன்ஸ் நம்ம மெட்டீரியல். அப்போ மெட்டீரியல் இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து நம்ம வந்து சொல்யூஷன் தேடும் போது அது சொல்லி ஓகே. ஆனால் அப்ராகிருத வஸ்து அதாவது சுத்த நாமம் அது வந்து ஸ்பிரிச்சுவல். எது ஹரிகிருஷ்ண மந்திரமோ அப்ராகிருத ஸ்பிரிச்சுவல். இப்போ நம்ம வந்து அந்த சுத்த நாமத்துக்குள்ளே போகணுன்னா நம்மளோட சென்சஸ் எல்லாம் வந்து பிராகிருதா சென்சஸ், அதாவது மெட்டீரியல் சென்சஸ் எல்லாமே வந்து அப்ராகிருதா மாறணும், அதாவது ஸ்பிரிச்சுவலாக மாறணும். நம்மளோட கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே நம்மளோட சென்சஸ் மைண்ட் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக மாறணும். அப்போ அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட பக்தி வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சாதனை பேசிக் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். சாதனா பக்தி கரெக்டாக ஆர்த்தி பண்ணணும், ஏஞ்சி இருக்கணும், சாண்டிங் பண்ணணும், வந்து 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும். இதை பேச இது பண்ணணும். அப்போ அந்த பக்தி சாதனா பக்தி அது என்ன பண்ணும்? அப்படியே அப்லிஃப்ட் ஆகி நேராக ராகநோக பக்தி எல்லாம் பாவ பக்தி. அந்த பாவ பக்தியில் என்ன ஆகும்? நம்மளுக்கு பகவான்கிட்ட ஃபீலிங் ஏற்படும். அப்போ சென்சஸ் கொஞ்சம் மாறும். இந்த பௌதிக உலகத்தில் இதோட ஆசையை நோக்கி போகாது. இப்போ நம்ம என்ன தான் பக்தி பண்ணாலும் ஏன் வந்து தடுமாட்டோம்? நம்மளோட சென்சஸ் வந்து ஒன்றும் இழுக்குது. அப்போ சாதனை ஒன்றும் பத்தலை, இன்னும் நெருப்பு மூட்டணும், இன்னும் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் தேவையில்ல ஆசையெல்லாம் எரிஞ்சு இப்போ சாமலாக போகும். ஓகே மாதாஜி? அப்போ சாதனா வந்து பவராக இருக்க பவராக தான் இந்த மெட்டல் டிசைன்லாம் எரிஞ்சு போகும். இந்த மெட்டல் டிசைன் எவ்வளோக்கு எவ்வளோ எரியுதோ அப்போ தான் வந்து இந்த சென்சஸ் கொஞ்சமாக பாவ பக்திக்குள்ளே வரும், செகண்ட் ஸ்டேஜ் பக்திக்குள்ளே வரும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள பக்தியில் வந்து என்ன நடக்கும்னா அப்போ தான் பகவான்கிட்ட ஃபீலிங் கிடைக்கும். ஃபீலிங்னா வந்து என்னதுன்னா சும்மா பார்த்து அழுவுறது கிடையாது. நம்மளுக்கு பகவான் மேலே ஒரு ஈர்ப்பு கிடைக்கும், ருச்சி கிடைக்கும், இந்த கிருஷ்ண பக்தி டேஸ்ட் கிடைக்கும். யாருமே இல்லைனா கூட இந்த கிருஷ்ண பக்தி டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் அந்த 2வது ஸ்டேஜ்லேருந்து 3வது ஸ்டேஜுக்கு பக்தி போகும். அதுதான் வந்து பிரேம பக்தி. அப்போ நீ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களோட சென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோம பஷ்யத் சர்வத்திர சர்வமாய் பஷ்யத், அதாவது நீங்கள் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்ப்பீங்க. இப்போ கிளாஸ் கொடுத்துருப்பீங்க கிருஷ்ணர் நிற்கிறாரு, கிளாஸ் கொடுத்துருப்பீங்க ஜெகநாதன் நிற்கிறாரு, எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் விஷன் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திவ்ய சக்தி கிடைக்கும். அப்போ என்ன ஆகணும்னா நம்ம அந்த சென்சஸ் எல்லாம் மாறும். அப்போ பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேர்ல்டில் மதஜி எல்லாமே 3 டைமென்ஷன், லென்த்து, ஹைட்டு அண்ட் வித், அகலம், உயரம், அப்புறம் வந்து நீட்டு, இந்த இதெல்லாம் இருக்குது. பகவான் வந்து 4th டைமென்ஷனில் இருக்கிறார், 4வது டைமென்ஷனில் இருக்கிறார் தூரியா. இந்த 4வது டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பகவானை நம்ம 3 டைமென்ஷன் பார்க்க முடியாது. எப்போ நம்மளுடைய சென்சஸ் வந்து தூய்மையாக ஆகுதோ, எப்போ பியூராக ஆகுதோ, ஸ்பிரிச்சுவல் ஆகுதோ, அப்போ தான் 4வது டைமென்ஷனுக்கு பகவான் பார்க்க முடியும். அப்போ தான் கிருஷ்ணன் இங்கே ஓடுறாரு, ஜெகநாதன் நடக்கிறாரு, அப்போ தான் கிடைக்கும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்போ இந்த டீட்டெயில் நம்மளுக்கு தெரியுமா?
சான் பண்ண கிடைக்கலன்னா இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. அதனால எப்போவும் எங்களால் சொல்லுவேன், டீட்டெயிலிங் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ நம்ம அந்த கார்டனிங் ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, கார்டனிங் ரொட்டி பார்க்க வெளியே பார்க்க ஒரே இதுமாரி இருக்கும், ஆனால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது மாதாஜி, அந்தமாரி உள்ளுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ஒன்று இருக்குது, ஒன்று இப்போ நம்ம சொல்லிட்டு அதுவே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா வந்து 50 குவாலிட்டிஸ் தான் இருக்குது. ஜீவாத்மாவுக்கு 50 குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஜீவாத்மாவுக்கு குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி 50 இருக்குது. நம்மளோட டெமிகாட்ஸ் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு 55 இருக்குது. தென் சிவபெருமானுக்கு வந்து 60 இருக்குது. சிவபெருமானுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் 60 இருக்குது. தென் அல்டிமேட்லி 64 குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதான் கடைச்சி அது கிருஷ்ணா கிட்ட இருக்குது. அப்போ விஷ்ணு கிட்ட இல்லாத 4 குவாலிட்டி வந்து கிருஷ்ணா கிட்ட இருக்குது. அது என்னது புரியுதா மாதாஜி? இல்லை இல்லை இல்லை, அது ஐஸ்வர்யம் 6 ஐஸ்வர்யம் வேறு. பகவான் விஷ்ணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 தான், 60 தான் இருக்குது. கிருஷ்ணன் கிட்ட 64 இருக்குது. வாட் இஸ் எக்ஸ்ட்ரா 4 குவாலிட்டிஸ் ஸ்னேகா மாதாஜி? ஐ ஆல்ரெடி டோல் மாதாஜி, உங்களால சானா இல்லை இல்லை, கிருஷ்ணா கிட்ட இருந்தால் விஷ்ணு வராரு. விஷ்ணு வரைக்கும் 60 தான் இருக்குது, 60 இருக்குது. எக்ஸ்ட்ரா 4 குவாலிட்டிஸ் இருக்குது. அது எப்போ நம்மளுக்கு வந்து அது நாலேஜ் முதல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் அதை எப்போ ஃபீல் பண்ணணும்னா நம்ம வந்து சொல்லி நம்மளோட சாண்டிங் பியூராக இந்த எக்ஸ்ட்ரா 4 குவாலிட்டி வந்து என்னென்னா ரூப மாதுரி, வேணு மாதுரி, லீலா மாதுரி அண்ட் ரதி மாதுரி. இந்த 4 விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இந்த 4 விஷயம் கிருஷ்ணகிட்ட தான் இருக்குது. ரூப மாதுரினா அவரோட ரூபம் இருக்குல்ல, அவரோட ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் வந்து வேறு யார்கிட்ட இருக்காது. அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மூலியமாக அது இப்போ ஃபார்மை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த கண்ணை வந்து பிரிஃபை ஆகும்போது தான் அந்த ரூப மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதே போல் வேணும்னா வந்து கிருஷ்ணகிட்ட 3 ஃப்ளூட் இருக்குது. வேணு, முரளி என்ன, அப்புறம் ஒன்று வந்து வம்சி, இந்த 3 இருக்குது. ஏன் வேணும் மாதிரி வேணு அந்த ஃப்ளூட்டை பார்க்கும்போது தான் கோபியர்கள் கோலோகத்துக்குள்ளே அந்த டீப்பான லீலைக்குள்ளே அது வந்து வேணும் தான் பைப்பார். பிரம்மர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது வந்து முரளி பைப்பார். அந்தமாரி ஒன்று இருக்குது. இப்போ நான் அது ஓப்பன் பண்ணும் போது அது நிறைய உள்ளுக்குள்ள லேயராக இருக்குது. இப்போ இதெல்லாம் டீட்டெயிலி புரியணும். கிருஷ்ணா கான்ஷியஸ் வெரி ஈஸி. சாண்ட் ஹரே கிருஷ்ணா, பி ஹாப்பி. பட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா தென் பி ஹாப்பி. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு வந்து தான் இதுதான் முக்கியமான இடம். அதனால சிதம்பரம் நான் வந்து நீ கேட்டதுனால தான் மதியம் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நீ கேட்டதுனால தான் ஓப்பன் பண்ணேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சான் பண்ணோம். கால் எடுத்து பெடலில் வந்து எக்ஸ்கலேட்டர் அமுக்கணும். காடி முன்னுக்கு போகணும். அப்புறம் கேர் போகிறது, ட்ரீஃப் அடிக்கிறது அதெல்லாம் வந்து பிறகு பார்த்துக்கலாம். காடியில் உட்காந்து எண்ணெயை அமுக்கணும். வந்து எஸ்கலேட்டர் அமுக்கணும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஓகே சாந்தி மாதிரி இங்கே பாருங்க. ஓகே, அதனால தான் வந்து பக்தி வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அன்றைக்கி வந்து 64 குவாலிட்டிஸ், 64 பக்தியோட அங்கங்கள் இருக்குது, லிம்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ எத்தனை ஸ்னேகா மதிஜி? 30 முடிச்சுட்டு நினைக்கிறேன். 31 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிங் ஃபார் த டிடி, அதாவது பகவான் விக்கிரகத்துக்கு முன்னுக்கு வந்து கீர்த்தனம் பண்ணுறது. ஓகே, கோயிலில் வந்து தான் பண்ணணும் கிடையாது, விக்கிரகத்துக்கு முன்னு தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கா, அவங்க முன்னுக்கு உட்காந்து கீர்த்தனம் பண்ணலாம். எப்படி கீர்த்தனம் பண்ணுவீங்க பிரபு? எல்லா பாட்டும் என்னென்னு புரியாத பாஷையில் இருக்குது. ஜஸ்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடும் போது ஸ்டார்டிங் ஃப்ரம் புரோபாத பிரணாம நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய அந்த லாகத்தோடு படிக்கணும். தென் பஞ்சதத்துவ மந்திரம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசி கௌரவ ராகத்தை படிச்சு தென் ஹரிகிருஷ்ண மந்திரம் எடுத்தோம். தொப்பு கட்டியும் ஹரிகிருஷ்ண மந்திரம் போகக்கூடாது. ஓகே ஸ்னேகமதி, டேரெக்டாக போகக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்குது, அன்னாடிக்கு படிக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு பிரணாமா ரொம்ப முக்கியம். அதான் புரோபாத் மந்திரம் எல்லாம் படிக்கணும். தென் 32 எக்ஸ்பிரஷன் ஆன்ஸ் ஹார்ட் டு த டெடி. ஓகே, அதாவது நம்மளுடைய என்ன ஃபீலிங்ஸ், என்ன வகையான ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து விக்கிரகத்துக்கு முன்னுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்குன்னு போய்ட்டு கட்டி பிடிச்சி
கீழே சாட்சி அப்படியே படுக்க போட்டு அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. நல்லா பகவான்கிட்ட எப்பவுமே வந்து நம்ம குட் ஃபீலிங்ஸ் இருக்கணும். வாட் எவர் பேட் ஃபீலிங் இருந்தால் என்ன இருந்தாலும் உனக்கு எவ்வளோ செஞ்சு எனக்கு காப்பாற்றலை என்ன பண்ணலாம் என்ன இருந்தாலும் பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? நம்ம வந்து முடிஞ்சிருக்கு அவருக்கு முடிஞ்சவரை ஓகே ஒரு சமைச்சு வைக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. சாதாரண ஒரு கிஸ்மிஸ்ஸு இந்தியன் கேஷன் கேட்டில் கிடைக்கும். ஒரு ஃப்ரூட்டு ஏதாச்சும் ஒரு பழம், ஒரு பால், ஒரு 2 துளசி. ஓகே சாந்தி மாதாஜி, ஜஸ்ட் அதை எடுத்து வச்சு நம்ம வந்து பகவான் ஆஃபரிங் பண்ணால் போதும். ஆஃபரிங் பண்ண தெரில, ஓகே எனக்கு கேட்கலாம், நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? அப்படி உடனே அந்த டைமில் தெரிலனா ஜஸ்ட்டு பிரணாமா என் பஞ்சதத்துவ மந்திரம், ஜெயசிக்கு சைத்தன்ய பிரபு நித்யானந்தா, ஹரிகிருஷ்ண மந்திரம் பேசிக் அது. அப்புறம் நான் அப்போ சொல்லி அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும். நம்ம பிரம்மனே தேவாய கோ பிராமண இதாயச ஜெக இதாய கிருஷ்ணாய் கோவிந்தாய் நமோ நமக, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஜஸ்ட்டு நம்ம இது செய்யணும். அதனால் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலாம். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். கோயிலை வந்து நல்லா சுத்தமாக கூட்டிகிட்டு வீட்டில் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே ஃபுல்லாக தடுப்பாக வந்து ஒட்டாட வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே பார்த்தா கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறோம், வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் சுத்தமாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த ஃபுல்லாக வந்து ஹோட்டல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடிச்சு அன்னாடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ். ஓகே. அடுத்து 33 ஆஃபரிங் ஆப்போசிட் ஓடிட்டு. ஓகே. அதாவது டிடி இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் சரி, பகவான் பண்ணுக்கு ஃபோட்டோ இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் குளிச்சுட்டு காலையில் வரீங்க, டேரெக்டாக அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ஊதுபத்தி ஒரு இந்த அகர்பத்தி ஏற்றி அரைக்கிடுவோம். அப்படி இல்லை, மொதல் போகணும் நமஸ்காரம். இந்த தலை கீழே இடிக்கணும். ஏன் தலை கீழே அடிக்கணும்? அதாவது நம்மளோட ஈகோ அதிகமாக இருக்கும், மண்டியில் இருக்கும். பகவான் நமஸ்காரம் பண்ணணும். காலைல வந்தாலும் முதல் நமஸ்காரம் பண்ணணும். ஒன்றும் பண்ணாமல் லைட்டை தட்டிட்டிங்களா நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அது நெக்ஸ்ட்டு. ஓகே. அடுத்து 34 ஸ்டாண்டிங் அப் அவுட் ஆஃப் த ரெஸ்பெக்ட் when டிடி or devotee arrive. ஓகே. விக்கிரகத்துக்கும் டிவோட்டிக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்குது. ஓகே. ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ பகவான் மண்ணுக்கு இப்போ டெம்பிள் இருக்குது. இப்போ வந்து கர்டன் திறக்கிறாங்க, நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஓகேவா? அங்கே கால் நீட்டி வச்சு இருக்கிறது, அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து வந்து 35 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லிங் டிவோட்டி இந்த பொசிஷன். இப்போ வந்து ஊர்வலம் எடுத்து போகிறாங்க, உற்சவம் எடுத்து போகிறாங்க, பொசிஷன் எடுத்து போகிறாங்க, வந்து விக்கிரகம் தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை பல்லாக்கு போகிறாங்க. அது அப்படி போட்டோம், நம்ம இப்படி போயிடுவோம். ஷார்ட்கட்டில் போயிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டீங்க, நீங்கள் வந்து வரீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இப்போ நீங்கள் டெம்பிள்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொசெஷன் அந்த 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 இதுக்கு அது பின்னாடி நீங்கள் போகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகணும். ஓகே. இல்லை நான் முடியல, நான் வந்து டெம்பிள் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அங்கே போய்ட்டு நம்ம இங்கேருந்து போய் கட் பண்ணி அப்படியே அங்கே போய் நிற்போம். அங்கே கொஞ்சம் கதை அடிச்சுட்டு இருப்போம். அங்கே கதை அடிச்சுட்டு கொஞ்சம் கடலை போடுவோம். அப்புறம் அங்கேயும் அங்கே வந்துருப்பாருங்க, வந்து திருப்பி இங்கேயே எஸ்கேப் ஆகி திருப்பி அங்கே போயிடுவோம். அப்புறம் கடைசி கோயில் வந்துடும். இட்ஸ் நாட் குட். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்து பார்த்தீங்கன்னா விசிட் த ஹோலி பிளேஸ் அண்ட் த டெம்பிள். ஓகே. பகவானுடைய ஹோலி பிளேஸ், அதாவது தீர்த்த ஸ்தலங்களுக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்சால் போகணும். இப்போ பிருந்தாவனம், மாயாப்பூர் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீர்த்த ஸ்தலங்கள் நம்ம அங்கே போகணும். ஆனால் போகிறது வந்து என்னன்னா சும்மா போயிட்டு பார்த்துட்டு அந்த பில்டிங் பார்த்துட்டு வரதில்லை. அங்கே பக்தர்களோடு போய் அங்குள்ள ஹரிக்கதை கேட்டு வரணும். அண்ட் ஆல்சோ பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்லாம் வந்து பிருந்தாவனம், மாயாப்பூர், அதுதான் ஜெகநாத்புரி. இப்போ ஜெகநாதர் இங்கே இருக்கிறாரு, இதுதான் ஜெகநாத்புரி. அதுதான் பகவான் ராதாகிருஷ்ணர், அது பிருந்தாவனம் நம்மளோட விஷனில் இருக்குது. இப்போ பிருந்தாவனம் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல் மண் தான் இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் டிவோட்டியோட சங்கத்தில் எப்போ வந்து நீங்கள் பக்தர்களோட நீங்கள் ஹரிக்கதை கேட்குறீங்களோ அப்போ தான் அந்த பிருந்தாவனோட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அங்கே என்ன ப்ரோ அங்கே கல் மண் இப்படி தான் இருக்குது, இதுதான் ப்ரோ அங்கே இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. அதே போல் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 37 சர்க்கும்புலேஷன் டிடி சர்க்கும்புலேஷன் சர்க்கும்புலேட்டிங் என்ன வந்து சுற்றி வருது தானே. பகவான விக்கிரகத்தை வந்து அந்த சுற்றி வருது, இது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இப்போ கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் இதில் பரவாயில்ல 3 டைம்ஸு. இப்போ சாதாரண டெம்பிளில் போனீங்கன்னா எல்லாத்தையும் 3 வாட்டி சுற்றக்கூடாது. ஓகேவா? முந்தி நான் வந்து அந்த என்ன சொல்லுங்க இந்து டெம்பிளோடைய அந்த கிளாஸ்க்கு நான் போயிருக்கேன். அதனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் பேசிக் தெரியும். அது இப்போ இந்த மாதிரி கிளாஸுக்கு உதவும்.
சொல்லுங்கள் இப்போ நவீன் பிரபு, எந்த 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 தெய்வத்தை எத்தனை வாட்டி சுற்றணும் தெரியலையா? இப்போ வரீங்க, விநாயகர் அரச மரத்துக்கு கீழே இருக்கிறாரு, விநாயகர் பெருமான் இருக்கிற மாதாஜி, ஓகேவா? விநாயகர் வந்து கோயில் இருப்பார்ல, உள்ளுக்குள்ள இல்லை, தனியாக வச்சுருப்பாங்க பாருங்க வெளியே. இப்போ அந்த விநாயகர் எத்தனை வாட்டி சுற்றணும்? ஃபெயில் ஃபெயில் எஸ் 1 ஒரு வாட்டி சுற்றணும். அம்பாவை 3 வாட்டி சுற்றணும். பிரதோஷ டைமில் சிவபெருமானை வந்து ஆஃப் தான் சுற்றணும். அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு கல்குலேஷன் இருக்குது. ஆஃப் அன் ஹவர் சுற்றிட்டு திருப்பி இவங்க வந்துடணும். பின்னாடி வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார் பாருங்க, முன்னுக்கு இன்னும் தட்சிணாமூர்த்தி இருப்பார். நீங்கள் போய் பாதி முடிச்சுட்டு திருப்பி பாதி வந்து தட்சிணாமூர்த்தி திருப்பி வந்து மீட் பண்ணணும். ஃபுல்லாக சுற்றக்கூடாது. பிரதோஷ டைம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்கு பிரதோஷம் நினைக்கிறேன். ஏகாதசி முடிச்சுல இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு நாளைக்கு இல்லை ஏகாதசி முடிஞ்ச பிறகு தான் பிரதோஷம் வரும். நேற்று முடிச்சா ஓகே, அந்த மாதிரி டைமில் வரும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையும் ஒரே 3 சத்துக்களே சாப்பு அப்பேலா 3 வாட்டி. ஏன் 3 வாட்டி எதுக்காக வச்சாங்க? 3 வாட்டி எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கியா? 3 வாட்டி எதுக்காக? அந்த 3 கல்வி செய்யாமல் இருந்துச்சு. பட் ஃபோலோவில் வந்தது 3 வாட்டி சுற்றுறது எதுக்காக? யார் இது கான்செப்ட் கொண்டு வந்தா? அந்த பேசிக்காக வந்து என்னென்னா, இந்த 3 மூர்த்திகள் இருக்கிறாங்க, ஓகேவா? இவங்க 3த்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இருக்காங்களே, 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா குண அவதாரம். இது நிறைய பேர் குண அவதாரம் தெரியாது. பட் 3 மூர்த்திகள் சொல்லுவாங்க. இந்த 3 மூர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பெருமானும் பிரம்மதேவரும் வேறு கேட்டகரி, விஷ்ணு வந்து வேறு கேட்டகரி. இது இந்த கல்குலேஷன் இருக்குது. நீங்கள் விஷ்ணு டெம்பிளில் போகும்போது நீங்கள் வேறு கல்குலேஷனில் நீங்கள் வந்து சுற்றுறதுக்கே ஒரு இது இருக்குது, மாதிரி ஸ்கெடியூல் இருக்குது. இதெல்லாம் ஒரு இது இருக்குது. அதனால் வந்து கிருஷ்ணன் டெம்பிளில் வெரி சிம்பிள், 3 வாட்டி சுற்றிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரியலன்னா 3 வாட்டி சுற்றலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. விநாயகரை ஏன் வந்து மரத்தாடிக்கிட்ட இருந்தால் ஏன் வந்து ஒரு வாட்டி சுற்றணும் கல்குலேஷனுக்கு? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேபி இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயத்தில் வந்து இந்த வேப்ப மரத்தில் கீழே போயிட்டு இது கட்டுவாங்க, எல்லாம் கட்டுவாங்க. ஏன் அதை கட்டுறாங்க? ஏன் அங்கே சுற்றணும்? சயின்ஸும் இருக்குது, தென் ஆல்சோ அங்கே வந்து கல்குலேஷனும் இருக்குது. இதெல்லாம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஏன் வந்து டெம்பிளில் வந்து வாழை இலை தான் சாப்பிடணும்? நீங்கள் வந்து பிளாஸ்டிக் மக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ கெமிக்கல் வந்து இருக்குது, பட் கோயிலில் வந்து வாழை இலை தான் யூஸ் பண்ணணும். இல்லை பிளாஸ்டிக்கில் கெமிக்கலுக்கு அது 100%. நான் சொல்கிறது என்னென்னா, கோயிலில் வந்து வாழை மட்டும் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு கதை. பட் கோயிலில் வந்து வாழை தான் யூஸ் பண்ணணும். நல்ல கெமிக்கல். ஆமாம் அதுவும் நல்ல கெமிக்கல் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மடபலின்னு சொல்லுவாங்க கோயிலில். மடபலி மடபலியில் வந்து பார்த்தீங்கன்னா சோறை வந்து இதில் ஆக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தனியாக ஒரு இடம் சோறு, அங்கேருந்து சோறை வந்து அள்ளி எடுத்து வந்து பரிமாறுவாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக இது வந்து பாகவத கிளாஸ்ன்னு இல்லாமல் தனியாக வந்து இந்து சமய கிளாஸ்ன்னு வச்சிங்கன்னா இப்போ சொல்லலாம். அப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வரும்போது கோபுரம் வந்து நீங்கள் கலசம் கலசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கஞ்சியில் இன்னொன்று கஞ்சியில் இருக்கும். எல்லா கலசம் 1 7 இருக்கும், 9 அந்த மாதிரி தான் இருக்கும். கிணாப்பில் இருக்காது. ஏன் அந்த கிணாப்பில் இருக்காது? ஏன் வந்து அந்த ரெட்டையாக இருக்காது? ஏன் வந்து அங்கே வந்து கலசம் வந்து வச்சுருக்காங்க? கலசத்துக்கு மீனிங் என்னது? ஏன் வந்து சில டெம்பிளில் வந்து நிறையா சிலைகள் வச்சுருப்பாங்க, சில டெம்பிளில் வந்து விரிஞ்சிருக்காது. இப்போ தஞ்சாவூர் கோயில் பாருங்கள், நோ விக்கிரகம் அது எழுதியிருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் நிறைய இருக்கும். ஏன் ஒன்றில் விரிஞ்சிருக்காங்க, ஏன் வெறியில? இல்லை ஏன் விரிஞ்சிருக்காங்க, ஏன் வெளில? அது ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் தான் வந்து கட்டுறாரு, தஞ்சாவூர் கோயில் கட்டுறாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய கோயில் கட்டினா வெறிய முடியாதா? ஆனால் அவர் அது அந்த இது பண்ணல. அதெல்லாம் கல்குலேஷன் இருக்குது. கோயில் வந்து வைக்கும் போது, கோயில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ கோயில் வந்து இப்போ வந்து தூண்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு விரிஞ்சிருக்குமே இருக்கும் பார்த்தீங்களா, சோரா இருக்கும். அது ஆக்சுவலி சோரா இல்லை,
அது பார்த்தீங்கன்னா இத்தனை கல் 7 கல் வைக்கணும், 7னா 5 கல் வச்சு தான் அதுக்கப்புறம் தியா வைக்கணும், தூண் வைக்கணும். அது ஏன் வந்து அந்த தூணை வைக்கிறாங்க, இந்த ஒரு அடி வைப்பாங்க, ஒரு அடி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கல்குலேஷனுக்கு. கோயில் உள்ளே போகும்போது 2 பேர் இப்படி நிற்பாங்க பாருங்க, ஒருத்தங்க இப்படி வா இப்படி வா, அவங்க யார்? இதற்கு சில கோயிலில் வந்து பசு தான் முன்னுக்கு பசு வஞ்சிருப்பாங்க, சில கோயிலில் சிங்கம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து வெளிக்கொடி உள்கொடி இருக்குது. இன்னும் வந்துச்சு அந்த வண்டியராம இது பண்ணுவாங்களா, வெளிக்கொடி எதுக்கு வச்சுருக்காங்க, உள்கொடி எதுக்காக வச்சுருக்காங்க. அந்த உள்கொடி தாண்டின உடனே ஒரு தாமரை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ அம்பாள் கோயிலாம் சிங்கம் இருக்கும், இப்போ சிவபெருமான் கோயிலாம் நந்தி இருக்கும். இப்போ ஒரு தாமரை கவுத்து வச்சுருக்காங்க. அந்த தாமரை ஏன் கவுத்து வச்சுருக்காங்க? ஓய் அந்த லோட்டஸ் கவுத்து இருக்கு. பொங்குருசியா பொங்கலா இல்லை வைப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். அது இது ஏன் காலை கழட்டு வரணும், இது எல்லாமே இருக்கும். கோயில் வந்து எப்படி நிற்கணும், எந்த பொசிஷன் நிற்கணும், ஆண்கள் எங்கே நிற்கணும், பெண்கள் எங்கே நிற்கணும், ஏன் அங்கே முருகர் விநாயகர் வச்சுருக்குறாங்க, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒன்று இருக்குது, இவ்வளோ இருக்குது, நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. பட் வந்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டெம்பிளில் வந்து பழைய டெம்பிளில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இப்போ பூசை கட்டுற டெம்பிளில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாலாம் போனீங்கன்னா ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் மலேசியாவில் வந்து இப்போ வந்து போயிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் டெம்பிளில் ஜெனரலாக ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் இப்போ என்னென்ன சோறு சாம்பார் இருந்தாலும் பேசிக்காக ஒரு பிரசாதம் இருக்கணும். அன்னாடி நைவேத்தியத்தில் என்னது, அது பொங்கல் சோறும் ஒன்று கூட ஒரு அது காம்பினேஷன் என்னது அந்த கச்சாங்க இருக்கணும். அது ஏன் வந்து பொங்கல் சோறு கச்சனை ஏன் பேசிக்காக வச்சாங்க? அது வந்து பட்ஜெட்டுக்காக இல்லை, அது கொண்ட கச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இந்த காலையில் இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து உபன்யாசம் கேட்கும் போதும், உங்களுக்கு வந்து டெம்பிள் ஒர்க்ஷிப் செய்யும் போதும், நீங்கள் மந்திரம்லாம் படித்து உட்காரும் போதும் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது, ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள். இது எல்லாத்துக்கும் இது இருக்குது. ஏதோ நான் வந்து கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அது திறக்கணும், திரும்பி புக்கை தூசி தட்டுனா டீட்டெயிலாம் வரும். அது ஒரு நாள் டைம் வந்தால் மேபி நம்ம இதெல்லாம் முடியும், இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நாள் டைம் இருந்தால் நம்ம வந்து இதை பற்றி டெம்பிள் ஒர்க்ஷிப்னா என்ன, அது பேசிக் நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது, ஒன்று போயிட்டு இருக்கோம். ஆமாம், அவங்களுக்கு இன்றைக்கி வந்தோம், இன்றைக்கி அம்பாளுக்கு ஒரு விளக்க போட்டுருவோம். கேஸு அதெல்லாம் இருக்குது. ஆனால் பட் வந்து யாரை கும்பிடணும், அதை வந்து வெளியில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்க, பாடி கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ வந்து இதுக்கு போகிறாங்க, அந்த பிளேஸுக்கு எடுத்து போகிறாங்க, அந்த சுடுகாடுக்கு எடுத்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க, ஓகேவா. அங்கே ஒருத்தர் இருப்பார், பேர் என்னது, ஹரிச்சந்திரான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஏன் அங்கே ஹரிச்சந்திரா அங்கே வந்தார், வாட் இஸ் த ஸ்டாரி பிஹைண்ட் இன்னும் வந்து ஹரிச்சந்திரா அங்கே ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க சிம்பிளாக. இது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது. பிகாஸ் நம்ம என்னன்னா இதை வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இப்போ கம் டு பாயிண்ட், நம்ம வந்து இந்த சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கல்குலேஷனுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா அம்பாளுக்கு தான் 3 சுற்றுவாங்க, விநாயகருக்கு ஒன்று தான் சுற்றுவாங்க. ஓகே, முருகருக்கு வந்து மதிச்சு ஞாபகம் இல்லை. பட் வந்து அப்புறம் நவகிரகத்துக்கு வந்து நம்ம நார்மலாக சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் போய் நவகிரகம் சுற்றினா பிடிச்சிரும் வேணும், நவகிரகம் நார்மலாக சுற்றலாம், நீங்கள் 9 சுற்றினாலே போதும், ஓகேவா. நிறைய பேர் வந்து அது பயம்படுத்தி நீ சுற்றி பாரு, உனக்கு பிடிச்சிக்க போதே, உனக்கு குரு வாயுன்னு நார்மலாக சுற்றல. மாதாஜி இந்த 9 நவகிரகமும் அவங்க எப்படி தான் இடத்த மாறினாலும், அவங்க எப்படி தான் இது பண்ணாலும் உங்களுக்கு யோகம் வருது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் பண்ணுது வச்சாலும், நீங்கள் சரண்டர் டு லார்ட் கிருஷ்ணா, நீ பகவானோட திருவடி பிடிச்சிங்கன்னா அவங்க 9 பேரும் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க 9 பேருக்கும் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா, கிருஷ்ணா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதனால தான் வந்து நீங்கள் 9 பேர் அந்த 9 பேரும் சுற்றினாலும் நீங்கள் பகவானை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு வந்து இது பண்ணாது, இது எந்த இதுவும் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு மனசில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, கிருஷ்ணரை சுட்டுமே, இவங்க சுத்தாமல் விட்டோமே, இல்லை இது பண்ணாமல் விட்டோமே, இதெல்லாம் நடக்குமானே.
பிரச்சனைக்கு வர மாதிரி இருக்கும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிருஷ்ணனை பண்ணணும். அதான் சொல்கிற சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் வர்ஜா அகம் துவாம் சர்வபாவேபிய மோஷ மாசுச்சா எவ்ரிதிங் வில் பி சால்வ். முடிஞ்சு சிம்பிளாக முடிச்சுடுவார் பகவான், முடிச்சுடுவார். பிரச்சனை வராமல் எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் பிரச்சனை கொடுத்து அதை சால்வ் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை முடிப்பார். அண்டர்ஸ்டாண்ட் சாந்தி மாதாஜி? கம்ப்ளீட்டாக கிருஷ்ணர் இருந்தால் எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக முடிப்பார். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைக்க மாட்டார். ஓகே, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகே, 10:38 38 ஐ திங்க் ரிசைட்டிங் ஸ்லோகா. நான் பலவாடி சொல்லியிருக்கேன். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பகவான் நினைக்கிங்க, உங்களால் ஸ்லோகம் படிக்கணும், ஸ்லோகம் படிக்கலாம், மந்திரங்கள் படிக்க முடியும், மந்திரங்கள் படிக்கலாம். ஓகே, அதே போல் 39 சாண்டிங் ஜபா, நாம அவர் மணி ஜபம் பண்ணணும், நாமத்தை பண்ணணும். ஓகேவா? நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு புக்கில் எங்களை எல்லாத்தையும் எழுதி சொல்லுவாங்க, ஸ்ரீராமஜெயம் 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 எழுதுவோம். மண்டியை போட்டு சொல்லிக்குவோம். நான் அப்போ பந்துல அந்தளவுக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவல் நாட்டம் இல்லை. எங்கள் அம்மா தான் இதெல்லாம் முக்கால்வாசி காரணம். அது எழுது, இதை எழுது, அது பண்ணு, இதை பண்ணுன்னு ஸ்ரீராமஜெயம் 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 எழுதுவோம். ஸ்ரீராமஜெயம்னா அது யாருக்கு எழுதுகிறோம்? ஆனால் நம்ம அங்கே முன்னுக்கு இருக்க ஃபோட்டோ யாருன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிஜி இருப்பார், இது விவேகானந்தரோட குருநாதர், ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிறைய பேர் ராமஜெயம் எழுதிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியுங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஃபோட்டோ வச்சுட்டு வீட்டில் ராமஜெயம் எழுதுவாங்க. இப்போ ராமஜெயம் வந்து அது யாரோட மந்திரம்? கிருஷ்ணரா, ராமரோடைய மந்திரம். பரமஹம்சர் அவருடைய நாமம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாங்க, யாரோ சொல்லிட்டாங்க. பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் அவர் வீட்டில் ஃபோட்டோ வச்சுட்டு இங்கே ராமஜெயம் எழுதிருப்போம். அதனால தான் வந்து ஸ்லோகங்கள், முடிஞ்ச ஸ்லோகங்கள் நிறையா முடிஞ்ச பகவானுக்கு சொல்கிறது ரொம்ப நல்லது. சாண்டிங் பண்ணணும். தென் 40 பார்த்திங்கன்னா சாண்டிங், இந்த காங்கிரிகேஷனல் சங்கீர்த்தன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சங்கீர்த்தனை, அதாவது நாம சங்கீர்த்தனை பாப்ப ஹோய், அதாவது நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய கர்மாவில் நிறைய பாவங்கள் இருந்துச்சுன்னா பாவங்களை தீர்க்கிறதுக்கு பாவங்களை வந்து சீன்ஃபெக்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுற இடம் எங்கன்னா நாம சங்கீர்த்தனை காங்கிரிகேஷனல் சாண்டிங்கில் தான் நடக்கும். அது பாவங்கள் எல்லாமே வந்து எங்கே வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவாங்கன்னா எப்போ குரூப்பாக சேர்ந்து ஹரிகிருஷ்ணன் வந்து சங்கீதம் கொடுத்த அங்கே தான் பாவங்கள் போகும். நம்ம சொந்தமாக பண்ணும் போது அது நிறைய ஒஃபென்ஸ் இருக்கும். ஆனால் கூட்டமாக சேர்ந்து நாம சங்கீதத்தில் இருக்கும் போது நிறைய பாவங்கள் அங்கே தான் போகும். அதனால தான் நாம சங்கீர்த்தன் வந்து அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கலியுகத்தில். ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் நாம சங்கீதம் இருக்கோ அங்கே போய் கலந்துக்கணும். என்ன ஆல்சோ நாம சங்கீதம் நடக்கும் போது இங்கே ஜப பேர்கள் கையை விட்டுக்கிட்டு ஒன்று ஜபம் பண்ணால் இங்கேருந்து வெளியாகி தனியாக போய் ஜபம் பண்ணணும், இல்லை அதை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் நாம சங்கீதம் ரெண்டு சொல்லுங்கள். இது ஸோ ஆஃபென்ஸ். அடுத்து வந்து 41 வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹானர் இன் கேஸ் கார்லன் ஹேவ் பீன் ஆஃபர் டு. ஓகே, இந்த மாதிரி கார்லன்லாம் கிடச்சிச்சின்னா அதை நம்ம வந்து ஹானர் பண்ணணும். ஓகேவா? தூக்கி கீழே போகிறது அது மாதிரி போடக்கூடாது. பழசாச்சுன்னா ஜஸ்ட் நம்ம செடியில் அந்த மாதிரி போடலாம். தூக்கி குப்பத்தொழில் போகிறது தான் போடக்கூடாது. ஓகே, 42 வந்து ஹானரிங் மகாபிரசாதத்தை வந்து ஹானர் பண்ணணும். ஓகேவா? மகாபிரசாதத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஹானர் பண்ணணும். தென் 43 பார்ட்டிசிபேட்டிங் ஆரத்தி இந்த ஃபெஸ்டிவல். ஓகே, ஃபெஸ்டிவல் ஆரத்தியில் இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். இது பாருங்கள், இப்போ 4 நாளைக்கு வெனஸ்டே ஸ்நான யாத்திரா, பிக் ஃபெஸ்டிவல். ஓகே, இப்போ தான் நான் ரீசனாக டைப்பிங் யூஸ் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்தேன். அப்போ அங்கேயே சொல்கிறாங்க பக்தி மண்டியரெல்லாம் செய்ய போகிறாங்க. அப்போ வந்து ஃபெஸ்டிவல் இதில் வந்து நம்ம வந்து கலந்துக்கணும். ஓகே, தென் 44 விதின் த டிடி. ஓகே, விக்கிரகத்தை வந்து தர்ஷனத்தை திறக்கிறாங்களே அவங்க போய் நின்று அவங்கள பார்க்கணும், அதுவும் வகையான பக்தி. 45 பார்த்தீங்கன்னா ஆஃபரிங் வாட் இஸ் த டியர் டு கான்செப்ட். ஓகே ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை ஆஃபரிங் பண்ணுறது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இந்த டெம்பிளில் பக்தி மண்டியரில் வந்து பகவான் ஜெகநாதருக்கு என்னத்தான் ஆஃபரிங் பண்ண என்னென்ன ஐட்டம் ஆஃபரிங் பண்ணாலும் பூரி இருக்கணும். ஏன் பிரபு? கண்டிப்பாக பூரி இருக்கணும். பூரி பூரி வச்சு ஆகணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கோ அது நம்ம கண்டிப்பாக அதை ஆஃபரிங் பண்ணி ஆகணும். அண்ட் 46வது மெடிடேஷன். அவள் பகவானை நினச்சி மெடிடேஷன் தியானம் இல்லை, ஹரிகிருஷ்ண மந்திரத்தை உள்ளுக்குள்ளே மெடிடேட் பண்ணணும். ஓகே, 47 பார்த்தீங்கன்னா துளசிக்கு சேவை பண்ணணும், துளசி ஆர்த்தி பண்ணணும்.
பேசிக் ஆர்த்தி நீ வீட்டில் பண்ணுறீங்க, என்னென்ன ஆர்த்தி பண்ணுறோம் பெருசு இல்லை. ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் துளசி ஆர்த்தி, ஒரே ஒரு ஊதப்பத்தி, ஒரே ஒரு இன்சைசிக்கு, அப்போ ஒரே ஒரு ஒத்த தீபம், கொஞ்சம் பூ முடிஞ்சு, அவ்வளோதான் துளசி ஆர்த்தி, அவ்வளோதான். சாயந்தரம் பண்ணும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. காலையில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 48 சேவிங் த டிவோட்டி, பக்தர்களுக்கு சேவை செய்யணும். பக்தர்களுக்கு சேவை செய்யணும் என்னென்னா அவங்க போய் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிறது இல்லை. பக்தர்களுக்கு சேவை செய்தால் என்னதுன்னா, இப்போ வைஷ்ணவர்கள் வராங்க, குரு வராங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவைகள் வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம். அதாவது வந்து இப்போ ஒரு சன்னியாசி வராரு, அவர் துணியை துவைக்க முடியுதா, இல்லை அவர்கிட்ட சமைச்சு கொடுக்க முடியுதா, அப்படி எதுவுமே கிடைக்கலையா, அவர் சொல்கிற கிளாஸை உட்காந்து கேட்கணும். இதான் பக்தருக்கு சேவை செய்யுது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 49 வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் த லார்ட்ஸ் அபவுட் பகவானுக்கு சேவை செய்கிறது. ஏன்னா 50 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு அதை உணரணும், பாகவத கதைகளை கேட்கணும், பாகவதத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே. 51 பார்த்திங்கன்னா சிங்கிங் ஃபார் கிருஷ்ணஸ் ப்ளெஷர், பாடும் போது கிருஷ்ணரோட திருப்திக்காக பாடணும். கூட்டம் ஆள் இல்லை, லைட்டாக பாடுவோம். கூட்டம் ஏறிச்சுன்னா அப்படி கிடையாது, எந்த சூழ்நிலையும் பகவான் திருப்திக்காக பாடணும். அண்ட் 52 லுக்கிங் ஃபார் லார்ட்ஸ் மெர்சி, பகவானோட கருணைக்காக நம்ம வந்து எப்போவுமே ஏங்கி இருக்கணும். சும்மா வந்து நான் அவ்வளோ செஞ்சுட்டா பேரம் பேசக்கூடாது. அண்ட் 53 செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் வித் த டிவோட்டீஸ் ஹானரிங் லார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோன்னா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய கதைகளை பாஸ்ட் டைம், அந்த லீலைகளை பேசணும். அந்த டிஸ்கஷன் இருக்கணும், அப்போ தான் தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நான யாத்திரை செய்கிறோம். அந்த ஸ்நான யாத்திரை பற்றி நான் ஆல்ரெடி வந்து இப்போ லாஸ்ட் வீக்கே நம்ம சென்டரில் பேசிட்டோம். தென் ஆல்சோ நாளைக்கு எனக்கு இன்னொரு இடத்துல கூப்பிட்ருக்காங்க, நாளைக்கு எஸ்பியில் கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ அங்கே வந்து தென் ஸ்நான யாத்திரா தென் சம்திங் அதுமாதிரி பேசி நம்ம வந்து அந்த கதைகளை அப்போ தான் அந்த மூடு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. தென் 54 சரண்டரிங் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ஓகே, பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். ஓகேவா, முழு சரணாகதி, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அண்ட் 55 பார்த்தீங்கன்னா அப்சர்விங் கார்த்திக் அண்ட் அதர் ரைட்ஸ், அதாவது கார்த்திக் விரதம், அதாவது வந்து தாமோதரா அந்த டைமில் நம்ம வந்து நிறைய சாட்டிங் பண்ணோம், கீழே ஆப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி இப்போ இன்னொன்று வந்து புருஷோத்தம மந்த்ஸ்லாம் வந்துச்சுன்னா, இந்த புருஷோத்தம மாதம்லாம் நம்ம சில விஷயம் சாப்பிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சதுர்மாச விரதா, சதுர்மாசம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் மாதம் வந்து கீரை சாப்பிடக்கூடாது, 2வது மாதம் பால் குடிக்கக்கூடாது, 3வது மாதம் தயிர் சாப்பிடக்கூடாது, 4வது வந்து உளுந்து சாப்பிடக்கூடாது. இந்த 4த்துலையும் உங்களால் எடுக்க முடியலாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு மாதம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை கிட்ட வரும்னு நான் சொல்கிறேன். ஓகே. 55 56 திலக் புட் த திலக்கை போட கற்றுக்கணும். ஓகேவா. இப்போ நவீன் பிரபு திலக்கு நம்ம போடணும். இப்போ நான் அசைவமாக சாப்பிட்றேங்க எப்படின்னா சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் திலக்கு போட கற்றுக்கணும். திலக்கு வந்து ஒரு அவமானம் கிடையாது, திலக்கு வந்து இதாக நம்மளை அடையாளம். இப்போ டர்பன் கட்டுறதுக்கு சிங்கம் வந்து வைக்க போகிறாங்களா? கிடையாது. சுங்க போகிறதுக்கு முன்னாடி வைக்க போகிறாங்க கிடையாது, இது நம்மளுடைய அடையாளம். ஓகே. தென் 57 வாக்கிங் த பாடி வித் லார்ட்ஸ். ஓகே. உடம்புல வந்து 12 இடத்துல வந்து நம்ம வந்து நாமத்தை வந்து வைக்கணும். ஓகேவா. கேஸ்வாய் நமக, நாராயண மாதவ, கோவிந்தாய் நமக, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வைக்கணும். நம்ம 12 இடம் இருக்குது. ஓகே. அண்ட் 58 வந்து 58 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா adorning body with offering flowers made to the deity, adorning body. ஓகே. பகவான் ஆஃபரிங் பண்ண அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஹானர் பண்ணணும். ஓகே. அண்ட் 59 டிக்கிங் த சரணாமிர்தா, பகவான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்நானத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது, இது மகாராஜ் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, இப்போ சரணாமிர்தா அதில் நிறையா போடுவாங்க, கீ போடுவாங்க, பால் போடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதை வந்து சரணாமிர்தா இப்போ உங்களுக்கு ஓகே, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும், அதெல்லாம் வந்துடும்னு, வாட் எவர். ஓகே, அது நம்மளோட மெட்டீரியல் விஷன். இது வந்து சாதாரண இந்த அந்த காலம் கிடையாது. பகவான் சரணாமிர்தா இப்போ அது எவ்வளோ வேணுமோ இவ்வளோ எடுத்துக்கணும். அது நிறைய எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறைய அழுவில் ஊற்றுது, இஸ் த வெரி சிவியர் அபராதம். எவ்வளோ வேணும் எடுத்து குடிச்சிடணும். இதெல்லாம் அபராதம். சரணாமிர்தா அது கருணை. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது 60 பார்த்திங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் த சாது. ஓகே. இது இந்த 1 2 3 4 இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். இதாவது அசோசியேஷன் ஆஃப் த சாது, டிவோட்டி அசோசியேஷன். சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிவோட்டி சங்கம் இல்லைன்னா நாலேஜ் வராது, நாலேஜ் கிடைக்காது. அண்ட் 61 சாண்ட் த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. த மெயின் பிரைமரி மந்திரா ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிளியராக சொல்லணும், நம்ம சொல்கிறத நம்ம காதில் கேட்கணும். 61. ஓகே. 62 இயரிங் த ஸ்ரீமத் பாகவதம். அன்னாடிக்கு முடிஞ்சால் படிக்கணும், என் கிளாஸுக்கு வரணும்.
அண்ட் 63 63 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது மதுரா பிருந்தாவன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். போக முடியலையா, பகவான் எங்கே இருக்கிறாரோ அதான் மதுரா, அதான் பிருந்தாவன், அதான் ஜெகநாத் பூரி. டெம்பிளுக்கு வரணும் நம்ம. ஓகேவா? இப்போ டிக்கெட் இருக்கிறவங்க காசு இல்லாமல் போயிடுவாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஜெகநாத் பூரி, இங்கே வரணும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் 64 ஃபேத்ஃபுல்லி சர்விங் த டிடி. பகவானுக்கு நம்பிக்கையோட சேவை செய்யணும். ஓகே, இப்படி செஞ்சோம்னா நம்ம இதை இந்த 64 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பகவானுடைய பக்தி அங்கம், பக்தி லிங்க்ஸ் 64. இது எல்லாம் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் இதை பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த், இதுக்கு 4வது கிளாஸ் 1 மாதம். அதனால் இப்போ தக்கம் பண்ணிட்டேன் டக்குன்னு. இது ஒன்றும் விட்டா முடியாது. ஏன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து வேறு டைரெக்ஷனில் போகுது. இப்போ அதை அடுத்து நான் அதுக்குள்ள அதனால் இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து என்னென்னா, பக்தி இது இம்பார்ட்டன்ட். பக்தியில் வந்து 64 விஷயங்கள் இருக்குது. 64 விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் பக்தியில் மூலியமாக பக்தி நம்மளை ஸ்ட்ராங்காக தான் நம்ம பகவான் அடைய முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवतम ग्रंथराज की जय श्री जगन्नाथ बलि सुभद्रा महारानी की जय जगन्नाथ बलि सुभद्रा महारानी स्नान यात्रा महा उत्सव की जय श्री प्रभुपाद महाराज की गौर प्रेमानंदे हरि हरि बोल. एनी क्वेश्चन केल्वी?